இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நாளைக்கு மாமாவை போய் பார்த்தா உங்களுக்கு ஓகேவா? ஹைலி, என்ன நாளைக்கா? விசிட்டர்ஸ் டே நாளைக்கு இல்லையே. அப்புறம் எப்படி சித்தப்பாவை பார்க்க முடியும் நாளைக்கு? அதான் நான் சொன்னல அண்ணி, எனக்கு தெரிஞ்சவங்க அங்க இருக்காங்க. அவங்கள வச்சுதான் நாம மாமாவை போய் பார்க்கலான்னு சொன்னேன். என்ன, இவரு உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சவரா? ஆமா ரித்திகா, எப்படி கரெக்டா சொல்ற? ஏய், நடிக்காத. அந்த வீட்டுல இருக்கும்போது என்னமோ ஒண்ணும் தெரியாத குழந்தை மாதிரி வீட்டுக்குள்ளேயே பொட்டி பாம்பா அடங்கி இருந்த. இத்தனை வருஷம் இல்லாம இப்ப என்னமோ எனக்கு இவங்கள தெரியும் அவங்கள தெரியும்னு சொல்லிக்கிட்டு இருக்க. உண்மையை சொல்லு. என் புருஷன் சொல்ற மாதிரி எனக்கே உன் மேல டவுட்டா இருக்கு. ரித்திகா, அப்போ நமக்கு இந்த மாதிரி தேவைலாம் ஏற்படல. அதனால உன்கிட்ட நான் யாரையும் தெரிஞ்சதா காட்டிக்கல. ஆனா எனக்கு அப்போ இருந்தே போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்கள தெரியும். ரித்திகா, அதெல்லாம் பேசுறதுக்கு இது நேரம் இல்ல. அயலி, நீ சொல்றது நிஜமோ இல்லையோ எனக்கு அது பிரச்சனை இல்ல. ஆனா நீ சொன்ன மாதிரி நாளைக்கு கண்டிப்பா அவரை போய் பார்க்க முடியுமா? கண்டிப்பா பார்க்கலாம் அத்தை. நான் உங்களை கூட்டிட்டு போறேன். என்னங்க, என்னங்க, உங்களை இப்படி ஒரு இடத்துல நான் வந்து பார்க்கணும். அங்க அரண்மனை மாதிரி வீடு இருக்கும்போது நீங்க நீங்க இப்படி வந்து கஷ்டப்படுறீங்களே. உங்களுக்கு சாப்பாடு கூட ஒழுங்கா கிடைக்குமோ என்னன்னு கூட தெரியலையே. அதுக்குள்ள பாருங்க எப்படி உடம்புல மெலிஞ்சு போச்சுன்னு. ஐயோ கடவுளே, உங்களுக்கு ஏன் இப்படி ஒரு சோதனை? செல்வநாயகி, இப்ப என்ன நடந்துச்சுன்னு அழற? 15 நாள் தானேம்மா, அதுக்கப்புறம் நான் வெளியே வந்துருவேன். எனக்கு இங்க எந்த பிரச்சனையும் இல்லம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். என்ன, உங்களை பிரிஞ்சிருக்கிற கவலைதான். சித்தப்பா, இந்த கேஸ் சம்பந்தமா ஒரு ஸ்பெஷல் டீம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா அடுத்த ஹியரிங் வரதுக்குள்ள உண்மையான கொலைகாரன் யாருன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. ஆமா இந்திரா, முதல்ல அதை கண்டுபிடிச்சாதான் நம்ம அடுத்த கட்டத்துக்கே போக முடியும். அக்கா, அவரோட நெத்தியை பாருங்க. சித்தப்பா, சித்தப்பா கையெடுங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. கையெடுங்க சித்தப்பா. எனக்கு கையெடுங்க, எடுங்க எடுங்க. ஐயோ, ஐயோ, என்னங்க இது? நெத்தி இப்படி செவந்து போயிருக்கு. என்னாச்சு உங்களுக்கு? சொல்லுங்க, என்னாச்சுங்க? சித்தப்பா, என்னாச்சுன்னு சொல்லுங்க. ஒண்ணு இல்லம்மா, பாத்ரூம் கதவுல இடிச்சுக்கிட்டேன், அதான் இப்படி செவந்திருக்கு. இல்ல, பார்த்தா கதவுல இடிச்ச மாதிரி தெரியலையே. வேற என்னமோ நடந்திருக்கு. உண்மையை சொல்லுங்க. அப்பா, என்னப்பா ஆச்சு சொல்லுங்கப்பா. உண்மையாவே நான் கதவுல தான் இடிச்சுக்கிட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. சித்தப்பா, ஏன் நீங்க பொய் சொல்றீங்க? என்கிட்ட நீங்க பொய் சொல்ல மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். சொல்லுங்க, என்ன நடந்துச்சு? சொல்லுங்க. ஏன் தேவையில்லாம பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க? நான் தான் உன் துணியை துவைக்க முடியாதுன்னு சொல்றேன்ல. பிரச்சனை பண்ணாம போயிடுங்கிறது. ஏய், சாரு கோவம்லாம் வருதுடா. நான் அடிச்சிருவாங்களா? எங்க அடி பார்க்கலாம். அட்ரா, ஏய் அட்ரா. ஏய், ஏன்பா ஏன் வம்பிழுக்கிறீங்க? உங்களை விட வயசுல பெரியவர் இல்ல அவரு. அவர் பாவம்பா, விட்டுருங்கப்பா. போங்க.
நீ என்ன சப்போர்ட்டா? ஏய் அவரே பிரச்சனை பண்ணாம இங்க இருந்து போங்க போடா. ஏய் இவனுங்க ரெண்டு போடு போடுங்கடா. சப்போர்ட் வரானுங்க. இன்னும் தைரியம் யாருன்னு தெரியுமா? எப்பா வேணாம்பா விட்டுருப்பா. பாருங்க உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை சொல்லிட்டேன். போடு மச்சான். நல்லா போடு. என்னடா பண்றீங்க அவரை? விடுங்கடா. உங்க வேலையை ஆரம்பிச்சிட்டீங்களா? டேய் என்னடா பண்றீங்க? போங்க. டேய் வேலைய பாருடா. நான் அவனுங்கள சும்மா விட போறதில்ல. சொன்னா கேளுடா. சிவா சொன்னா கேளுங்க, அவசரப்படாதீங்க. ஆமா சிவா, இது நாம வேற மாதிரி தான் ஹேண்டில் பண்ணணும். அப்படியெல்லாம் ஹேண்டில் பண்ணா அவனுக்கு சரிப்பட்டு வரமாட்டானுங்கக்கா. நான் ஹேண்டில் பண்ண போற விதம் தான் அந்த ரவுடிங்களுக்கு கரெக்ட். என்ன தடுக்காதீங்க, என்ன போக விடுங்க. சிவா வேண்டாம். சிவா சொல்றத கேளுங்க. சிவா சொல்றது கேளுங்க, கேட்கவே மாட்டேங்கிறான். இப்படி கோவப்படுறான். இப்போ என்ன பண்றது? சார் சித்தப்பா, டைம் ஆயிடுச்சு, வாங்க போலாம். சித்தப்பா எனக்கு பத்திரமா இருங்க. எனக்கு ஒண்ணு ஆகாதுமா. ஓகே, டென்ஷன் ஆகாத இந்திரா. எனக்கு ஒண்ணு இல்ல, தைரியமா இரு. டேய் சார் அடிக்காதீங்க சார், எங்களை விட்டுருங்க சார், வலி தாங்க முடியல. உங்க அப்பான்னு தெரியாம அடிச்சிட்டேன் சார், எங்களை விட்டுருங்க சார். இனிமே உங்க அப்பாவுடைய எல்லா துணியுமே நானே துவைக்கிறேன் சார். இனி உங்க அப்பாவை துணி துவைக்க சொல்ல மாட்டேன் சார். இங்க இருக்கிற வரைக்கும் அவரோட துணியை நாங்களே துவைக்கிறோம் சார். எங்களை அடிக்காதீங்க சார், விட்டுருங்க சார். இனிமே அவருக்கு இங்க ஏதாவது சின்ன பிரச்சனை வந்தா கூட நல்லா கேட்டுக்கோ, நான் உங்களை தான் வந்து அடிப்பேன். ஐயோ சத்தியமா எந்த பிரச்சனையும் வராது சார், நாங்க பாத்துக்கிறோம் சார். இங்க பார், சொன்னதை செய்யல துரைச்சிருவன், பாத்துக்க. என்ன புரியுதா?